பாஸ்கர் சார் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோங்கிறது மற்றவங்களுக்கு இதுவாக இருந்திருக்கலாம். நான் முதல்ல டப்பிங்னு ஒன்று, நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக போகிறேன். அப்போ பாஸ்கர் சார் டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. ரோட் சைடு ரோமியோன்னு ஒரு படத்தோட வில்லனாக பேசுகிறாங்க, அலிபாயின்னு ஒரு கேரக்டருக்கு. நான் அவரோட டப்பிங்கை வேடிக்கை பார்த்து டப்பிங் கற்றுக்கிட்டேன்றதில் ரொம்ப பெரிய கர்வம் இருக்குது. ஏன்னா அதை பார்க்குறதுக்கே ரஜினி படம் மாதிரி இருக்கும். ரஜினி சார் ப்ளே ஹோல்ட் டேக் அப்படின்னு சொல்லுவார். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, என்னால் அந்த டேலண்டெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னென்னா, இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஃபீல்டில் நம்மளும் இருக்கோம், தயவுசெய்து பொறுப்பாக நடந்துக்கோ அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு தான். டப்பிங்னா இது எவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிறது நான் அப்போல்லாம் க்ரௌட் ஆர்டிஸ்ட் தான். போயிட்டு வாழ்க ஒழிக சொன்னால் 100 ரூபா கொடுப்பாங்க. பட் சார் வந்து இப்படி பேசினதுக்கப்புறம் தான் அப்புறம் அங்கே இருந்த இன்ஜினியர்ஸ் தான் சொன்னார், இவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி சின்ன சின்ன வேஷம் பண்ணார் அப்படின்னு. பட் இவ்வளோ பெரிய பர்சிவரன்ஸுக்கு அவருக்கு எப்பயோ அவரோட டேலண்ட்டுக்கு எப்பயோ கிடச்சிருக்க வேண்டிய தேசிய விருது. பட் ஆனால் அந்த பெரிய இதுவாக அவர் நினைக்கல. பட் இப்போ வந்து அடைஞ்சதில் ரொம்ப பொருத்தமான சமயத்தில் பொருத்தமான நபருக்கு வந்து அடைஞ்சதில் பெரிய சந்தோஷம் சார். என்றைக்குமே உங்கள் பெரிய ஃபேன். தேங்க்யூ சார்.